சார். வாங்க. ஓ என்ப ஏந்திரு. ஏன்டா இன்னும் ஃபீஸ் கட்டல? அப்பா கிட்ட காசு இல்லை சார், சீக்கிரம் கட்டிடுறேன். உங்கள் அப்பா என்னடா வேலை செய்கிறாரு? விவசாயம் சார். விவசாயமா? நீங்களாம் ஏன்டா இந்த காலேஜ் வந்து சேர்ந்தீங்க? விவசாய குடும்பத்தில் பிறந்துட்டு இந்த காலேஜில் படிக்கணும் என்னடா தகுதி இருக்குது? உங்களை மாதிரி ஆளுங்களால தான்டா எங்களுக்கு கெட்ட பேர். நீங்களாம் இந்த காலேஜில் படித்து இன்னத்தடா கிளிக்க போகிறீங்க. உன்னால் ஃபீஸ் கூட கட்ட முடியல, நீலாம் எதுக்கு இருக்க? சி வெளியே போடா. உனக்கு இன்னும் 3 வாரம் தான் டைமிங், அதுக்குள்ளே ஃபீஸை கட்டல உனக்கு டிசி கொடுக்க வச்சிருவேன். எங்களை மாதிரி ஏழை விவசாயிகள்லாம் பணக்காரனுக்கு அடிமையாக தான் இருக்கணுமா? ஏன் நாங்கள் முன்னேறக்கூடாதா? எங்களை மாதிரி விவசாயிகள்லாம் சோத்துக்கு கஷ்டப்பட்டு வயலில் இறங்கி வேலை செஞ்சுட்ருக்கோம். அந்த மாதிரி திமிரு பிடிச்ச பணக்காரங்கள்லாம் எங்களை கேள்மா நினைக்கிறாங்களா? அவங்க வயலில் இறங்கி வேலை செஞ்சால் அப்போ தெரியும் விவசாய கஷ்டம் நான். இந்த மாதிரி திமிரு பிடிச்ச பணக்காரங்களோட திமிரை அடக்க விவசாயியோட மரணம் தான் முடிவு. சை, இந்த மாதிரி பணக்காரங்க விவசாயிகளை இவ்வளோ கேவலமாக நடத்துகிறாங்களா? இவங்க ஆளுங்களால தான் நம்ம விவசாயம் அடிமட்டத்திலே இருக்கு. இப்போ அந்த காலத்தில் பொண்ணுங்களை எப்படி வீட்டில் முடக்கி வச்சுருந்தாங்களோ அந்த மாதிரி இப்போ இருக்க பணக்காரங்களாம் ஏழைகளை முடக்கி வச்சுருக்காங்க. இந்த சாரு விவசாயத்தை கேவலமாக நினச்சி இதெல்லாம் எதுக்கு இருக்க டான்னு கேட்டார்ல, அதுக்காச்சும் நான் விவசாயத்தை பண்ணி என் காலேஜ் ஃபீஸை கட்டி காட்டுறேன். விவசாய மருந்து வாங்கிறது இவ்வளோ செலவாகுமா? என்ன பண்ணுறது? நம்ம அப்பா மருந்து வாங்கி தானே செத்து போனாரு. நம்ம இயற்கை முறையில் விவசாயம் பண்ண வேண்டியதுதான். கத்திரிக்காய் மிளகாலாம் வெளியே 3 மாதம் ஆகுமா? நமக்கு கொடுத்துருக்கிறது 3 வாரம் தான். என்ன பண்ணுறது? அட கீரை, இது பருட்டினால வளைஞ்சிரும். அப்போ கீரை விவசாயம் பண்ணுறேன்.
ஹலோ அண்ணா மார்க்கெட்டில் கீரை எப்படிண்ணா போகுது? எனக்கு ஐயா கீரை ஐயா கீரை வாங்கிக்கங்க ஐயா கீரை அம்மா கீரைம்மா வாங்கிக்கோமா அம்மா ஐயா கீரை வாங்கிங்க ஐயா கீரை வாங்க ஐயா கீரை வாங்கிங்க ஐயா. யார் இவன்? இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தது கூட இல்லையே. அண்ணா கீரை வருமாண்ணா? அண்ணா 10 ரூபா தானே வாங்கிக்கண்ணா. ஏன் தலை நீ புதுசாக இருக்க? இதுக்கு முன்னாடி ஏரியாவில் பார்த்து கூட இல்லை. கீரை மட்டும் ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? நான் புதுசாக வந்திருக்கேண்ணா. என்னண்ணா எனக்கு கீரை நல்லா இல்லையாண்ணா? ஓ சரி, அதெல்லாம் இல்லை தலை. இங்கே இருக்கிற கீரை விட உங்கள் கீரை நல்லா இருக்கு, அதனால தான் கேட்டேன். எங்கேருந்து வேணும் வரேன்? வாங்கினதா இல்லைண்ணா, நான் விவசாயம் பண்ணது. எது நீ விவசாயம் பண்ணியா இந்த வயசுலையா? அண்ணா 6 வயசு இருக்கும் விவசாயம் பண்ணலாம், 60 வயசு விவசாயம் பண்ணலாண்ணா. விவசாயம் பண்ணுறது வயசு தேவையில்லண்ணா, மனசு இருந்தால் போதும். அது இல்லைண்ணா, எங்கள் அப்பா கடை வாங்கி தான் விவசாயத்துக்கு மருந்து வாங்கி போட்டார். எனக்கு கெட்ட நேரமானு தெரில, பயிரெலாம் அழுகி போச்சு. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் வேறு ஃபீஸ் கட்ட முடியாமல், காலேஜ் வேறு விவசாயம்னு சொல்லி ரொம்ப கீழ்மட்டாக பேசுகிறாங்கண்ணா. அதனால தான் நான் வந்து ஃபீஸ் கட்டினா விவசாயம் பண்ணி தான் ஃபீஸ் கட்டுவேன்னு முடிவு பண்ணி விவசாயம் பண்ணி நானே இங்கே வியாபாரம் பண்ணிருக்கேண்ணா. இந்த அதை வச்சுக்கோ அண்ணா. மொத்த கீழே வழியே 120 தானேண்ணா? நான் அசிங்கப்படுத்தினா தெரியுமா சார்? அவர்கிட்ட முதல் ஃபீஸை கட்டு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, நான் வரேண்ணா. நல்லா பண்ணுற, நல்லா படி, விவசாயத்தை மட்டும் விட்டுறாது. சரிங்கண்ணா. சார், விவசாயி ரத்தம் சிந்தனா இல்லையான்னு தெரியாது சார். ஆனால் வேர்சி சம்பாதி என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் நெல்மணி மட்டும்தான் சார். அந்த நெல்மணி அரிசியை கூட அந்த விவசாயிகள் சாப்பிட முடியாது சார். ஏன்னா அந்த புள்ளட்டை காப்பதுன்னு சொல்லிட்டு அந்த அரிசியெல்லாம் விற்று ரேஷன் சாப்பிட்றவங்க தலையெழுத்தா சார். சார், அந்த அரிசி வித்த காசில் அவன் கடன் செலவும், அவன் பிள்ளைங்களுடைய படிப்பு செலவும், அவன் வயலுக்கு வாங்கின செலவும் பார்க்கணும் தவிர அவன் வீட்டு செலவு மறந்துடுறான் சார். இல்லை, நாங்கள் வயலில் கஷ்டப்பட்டாதான் உங்களெலாம் சோறு. ஆனால் அதை நீங்கள் மறந்துடுங்க. அந்த ஒரு மூட்டை நெல்லை நாங்கள் 1000 ரூபாய்க்கு விலை வைக்கலாம் சார். ஆனால் அந்த மொத்த வியாபாரிங்க அடிமட்ட ரேட்டுக்கு எடுத்து எங்களுக்கு 60 தான் தராங்க. இப்படிலாம் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு போடுறோம். ஆனால் நாங்கள் சாப்பிட்ட மாதிரி எனக்கு கொஞ்சமாக செஞ்சு பாருங்க. செக்க சூழ்நிலை போல் அந்த விவசாய கையெல்லாம் மம்முட்டியும் கடப்பாரையும் பிடிச்சி சவுந்து போயிருக்கோம் சார். அந்த கையால் அவங்களால சாப்பிட கூட முடியாது சார். அந்த நேரம் நீங்கள் நினச்சி பார்த்துறீங்களா சார்? சார், ஒன்று சொல்ல மறந்துட்டேன். கதை சட்டை போடுறவங்க அரசியல்வாதி அடையாளம் இருக்குது, காக்கி சட்டை போட்டுருக்கோம் போலீஸ்கார அடையாளம் இருக்குது. ஆனால் மண்ணி நம்பியிருக்கு எங்களுக்கு எந்த அடையாளமும் இல்லை. அதனால் மண் நம்பியிருக்கு எங்களுக்கு நாங்களே வச்ச அடையாளம் தான் விவசாயம். பட்டா சார். பசித்த பிள்ளைக்கு பாலூட்டும் தாய் போல பசித்த மக்களுக்கு சோறுக்கும் ஒரே தாய் விவசாயி. நன்றி.